சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஆளுயர கட்டடங்கள் இருக்கும் இடத்தில் மறைந்திருக்கும் பகுதிதான் கண்ணகி நகர். அப்பகுதி மக்கள் வறுமையில் வாழும் நிலையில்தான் இருக்கிறார்கள். குறிப்பாக அன்றாட கூலி வேலை செய்து உழைக்கும் மக்கள் அதிகம் வாழும் பகுதியாகவும் கண்ணகி நகர் திகழ்கிறது. அதேபோல் கண்ணகி நகர் என்றாலே ஒருவித ஏளன பார்வை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கையில் கண்ணகி நகர் பகுதியின் பிம்பத்தையே மாற்றியமைக்கும் ஒரு மகத்தான சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் 18 வயது கபடி வீராங்கனை கார்த்திகா. இங்கிருந்து ஈரான் வரை இந்தியாவுக்காக கபடி விளையாட சென்று தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ள கார்த்திகா யார் என்பதை விரிவாக பார்க்கலாம். கண்ணகி நகரில் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் கார்த்திகா 6 ஆண்டுகளாக கபடி விளையாடி வருகிறார். இவரது தந்தை ரமேஷ் சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார். தாய் சரண்யா ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார். கபடி போட்டிக்காக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தள்ளி வைத்துவிட்டு பீகாரில் நடந்த போட்டியில் கலந்து கொண்ட கார்த்திகா அந்த போட்டியில் வென்ற பிறகுதான் 10ஆம் வகுப்பு மறுதேர்வு எழுதினார். சிறுவயது முதல் கார்த்திகா ஆர்வத்துடன் கபடி விளையாடினாலும் பெண் பிள்ளைகளை கபடி போட்டிக்கு அனுப்பியதால் பலர் கேலி கிண்டல் செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இன்று அதே கார்த்திகா அவர் வசிக்கும் கண்ணகி நகரை தூக்கி விண்ணுயர நிறுத்தியிருக்கிறார். தாய் சரண்யா கார்த்திகாவின் வெற்றி குறித்து பகிர்ந்து கொண்ட போது, எல்லா பெற்றோர்களும் தங்கள் பெண் பிள்ளைகளை நம்பி வெளியே விடுங்கள், அவர்களுக்கும் கனவுகள் இருக்கும், அதை நிறைவேற்ற ஆதரவு அளியுங்கள் என்று உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். இந்த பேட்டி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பல பெற்றோர்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் உத்வேகம் அளித்துள்ளது. வெளியே வரணும், பெற்றவங்க அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு அனுப்புனாங்கனாக்கா குழந்தைங்க நிச்சயமா பலன் உண்டு. ஏன்னா பெற்றவங்க கொடுக்குற ஊக்கம் தான் இருக்கு. ஒரு குழந்தை வெளியே வர்றதோ வராம இருக்கிறதோ அவங்க கண்டிப்பா வெளியே அனுப்பி விட்டாங்கன்னா என் குழந்தைங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றத அவங்க தைரியமா நம்பி அனுப்புங்க. அண்மையில் பஹ்ரைனில் நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய இளைஞர் விளையாட்டு போட்டிகளில் இந்திய மகளிர் கபடி அணியின் துணைத் தலைவராக தங்கம் வென்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ளார். பின்தங்கிய பகுதி என்ற முத்திரையுடன் பார்க்கப்பட்ட கண்ணகி நகரில் இருந்து ஒரு இளம் வீராங்கனை சர்வதேச அளவில் சாதித்தது தற்போது சமூக வலைதளங்களிலும் மக்கள் மத்தியிலும் பேசும் பொருளாகி கண்ணகி நகர் பைசன் என்று பாராட்டை பெற்று வருகிறார். மேலும் அவரது பயிற்சியாளர் கே ராஜி அரசு பள்ளி மாணவிகளுக்கு கபடி அணியை உருவாக்கி அளித்த வாய்ப்பு கார்த்திகாவின் திறமையை மெருகேற்றியது. கார்த்திகா எக்ஸ்பிரஸ் என்ற பட்டப்பெயருக்கு ஏற்ப அவரது வேகமான திறமையான ஆட்டம் எதிரணிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியது. தேசிய அளவில் இதுவரை 11 முறை தமிழ்நாட்டிற்காக விளையாடி 8 பதக்கங்களை வென்றுள்ள கார்த்திகா 5 முறை தமிழ்நாடு அணியின் கேப்டனாகவும் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திகாவின் சாதனையை பாராட்டி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரூபாய் 25 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கினார். மேலும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் திரை பிரபலங்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் தங்களது பாராட்டை தெரிவித்து வருகிறார்கள். கார்த்திகாவின் இந்த அசாத்திய சாதனை வறுமை ஒரு தடையில்லை என்பதையும் திறமையும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த உயரத்தையும் எட்டலாம் என்பதையும் நிரூபித்துள்ளது. கண்ணகி நகரின் கார்த்திகா இன்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கும் தங்க மங்கையாக உயர்ந்து நிற்கிறார். அது மட்டும் இல்லாமல் குகேஷுக்கு ரூபாய் 5 கோடி, கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு ரூபாய் 25 லட்சம் தானா என்றும் ரூபாய் 25 லட்சம் ஊக்கத்தொகையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் சமூக ஊடகங்களில் குரல்கள் வலுத்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் கண்ணகி நகர் பகுதியில் கார்த்திகாவுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். அந்த விழாவில் கார்த்திகா பேசுகையில், கோச் மாதிரி இருக்க அண்ணனுங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, வெளியில எல்லாம் வேலைக்கு போனா நிறைய கார்டு ஆதார் கார்டு காமிச்சாதான் கண்ணகி நகர் இருந்தாலே நம்மள வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இப்ப எல்லாரும் தைரியமா சொல்லுங்க, நான் கண்ணகி நகர். எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? சொல்லலாம். ஏன்னா
எல்லாருமே நம்ம ஆதார் கார்டு அட்ரஸ மாத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் நம்ம அண்ணனுங்களால முடிஞ்சது, நம்ம அக்காங்களால முடிஞ்சது. என்னன்னா நம்மளுடைய எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு நம்ம அண்ணனுங்களால முடிஞ்சது. ஆனாலும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா எங்க கோச் வந்து அது எல்லாத்தையும் மாத்தி காட்டினாரு. அவர் பேசியது அனைவரின் கவனத்தையும் பெற்றுள்ளது. தனது வெற்றி கொண்டாட்டத்தின் போது வீராங்கனை கார்த்திகா அளித்த பேட்டியில், இப்போது கண்ணகி நகர் ஃபேமஸ் ஆகிவிட்டது என்று கார்த்திகா பெருமிதத்துடன் கூறியது அவரது உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தியது. கார்த்திகாவின் தங்கை காவியாவும் 10ஆம் வகுப்பு படித்து வரும் ஒரு கபடி வீராங்கனை என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது வெற்றி பைசன் திரைப்படத்தில் காட்டப்பட்ட தமிழ்நாட்டின் கிராமப்புற பின்னணியில் இருந்து வந்து அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரர் மனதி கணேசன் வாழ்க்கை பயணத்துடன் ஒப்பிடப்படுகிறது. தடைகளை தகர்த்து சாதனை படைத்த ஒரு பெண் பைசனாக கார்த்திகா உருவெடுத்துள்ளார்.